எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் ஆஜராகியிருக்காரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட 7 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் துருவி விசாரணை நடத்தியிருக்காங்க. விஜய்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும், கரூர் துயர சம்பவம் எப்படி நடந்தது, அது மேன்மேட் மிஸ்டேக்கா அல்லது விபத்தா என்பன உள்ளிட்ட பல கேள்விகளை நடிகர் விஜய்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வியை சிபிஐ அதிகாரிகள் விஜய்கிட்ட எழுப்பியிருக்காங்க. அதாவது அந்த கரூர் துயர சம்பவம் நடைபெற்ற போது அந்த மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒருவர் மீது ஒருவராக விழுந்து அந்த கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் பலியாக இருக்காங்க, 100க்கும் மேற்பட்டோர் காயமுற்றிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் பரப்புரையில் இருந்திருக்கீங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது அந்த கூட்ட நெரிசல், ஒருவர் பின் ஒருவராக அந்த மக்கள் அந்த விழுந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பரப்புரையில் ஈடுபட்ட போது அப்படிங்கிற கேள்வியை மிக முக்கியமாக விஜய்கிட்ட முன் வச்சிருக்காங்க. அதற்கு விஜய் அப்படி எனக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதற்கிடையில் விஜய்கிட்ட நாளைக்கும் விசாரணை, அதாவது ஜனவரி 13ஆம் தேதியும் விஜயிடம் விசாரணை சிபிஐ அதிகாரிகள் நடத்துவார்கள் என்ற முதல்கட்ட தகவல்கள் வெளியானது. ஆனால் இப்போது அதற்கு சிபிஐ தரப்பில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது நாளை விஜயிடம் எந்த விசாரணையும் நடைபெறாது. ஒருவேளை இந்த வழக்கில் மீண்டும் விஜயை விசாரிக்க தேவைப்பட்டால் சிபிஐ அதிகாரிகள் முறையான சம்மன் அனுப்பி விஜயிடம் விசாரணை நடத்துவார்கள் என்ற தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். எனினும் விஜய் இன்று இரவு சென்னை கிளம்பவில்லை. அவர் புதுடெல்லியில் தான் இருக்கிறார். அவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். ஆகவே இதுவும் ஒரு அரசியல் பரபரப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இன்று இரவு அவர் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசுவாரா என்ற ஒரு யூகங்களும் வெளியாகி வருகின்றன. ஏனெனில் விஜய் சிபிஐ விசாரணை முடிந்த பின்பும் அவர் சென்னை கிளம்பவில்லை, புதுடெல்லியில் இருப்பதால் ஏற்கனவே தனது கூட்டணிக்கு புதிய கட்சி வரும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேசியதாலும் இது பல கூட்டணி தொடர்பான வியூகங்களையும் யூகங்களையும் அது எழுப்பியுள்ளது. விஜய் அதிமுகவுடன் இணைவாரா, புதிய கூட்டணி ஏற்படுமா என்பது தொடர்பான யூகங்களுக்கு இப்பொழுது அதிகாரப்பூர்வ பதில்கள் எதுவும் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம்.